24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனி உத்தரம் அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. ஹீரோயின் ஒரு கொலை பண்ணிட்டு தான் சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆகுறாங்க. யாரை கொன்னாங்க, ஏன் கொன்னாங்க, இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹோம் மினிஸ்டரோட வீட்டை காமிக்கிறாங்க. அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. டிவி நியூஸ்ல ஒரு கிரையான் ஃபேக்டரியில மக்கள் போராட்டம் நடத்தினதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கர்ணன் தலைமையில போலீஸ் மக்களை தாக்குனதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்த மினிஸ்டர், இந்த கர்ணனுக்கு வேற வேலையே இல்ல, இவன் கொஞ்சம் அமைதியா இருந்தா 2 வருஷத்துல டிஎஸ்பி ஆயிருவான்னு சொல்றாரு. அப்ப மினிஸ்டரோட பிஏ மினிஸ்டர் கிட்ட எஸ்பி வந்திருக்கதா சொல்றாரு. மினிஸ்டர் எஸ்பியை உள்ள வர சொல்றாரு. ஃபேக்டரியில நடந்த கலவரத்தை பத்தி எஸ்பி மினிஸ்டர் கிட்ட சொல்றாரு. மினிஸ்டருக்கு எஸ்பியை சின்ன வயசுல இருந்தே தெரியும். எப்படின்னா எஸ்பியோட அப்பா மினிஸ்டரோட கட்சியில தான் இருந்திருக்காரு. மினிஸ்டரோட கட்சி மீட்டிங் நடந்தப்ப ஒரு கலவரத்துல தீக்குளிச்சு இறந்திருக்காரு. எஸ்பியும் அப்பா மாதிரியே மினிஸ்டருக்கு விசுவாசியா இருக்காரு. மினிஸ்டர் இப்ப வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு. போகும்போது அந்த ஃபேக்டரி விஷயத்த பிரச்சனை இல்லாம முடிச்சு வைன்னு சொல்றாரு. ஃபேக்டரி கலவரத்துல நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் இன்ஸ்பெக்டர் கர்ணன் மேல கோபத்துல இருக்காங்க. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இவரும் மினிஸ்டரோட விசுவாசி தான். கலவரத்தை ஏற்படுத்தின மினிஸ்டரோட ஆட்களை பார்த்து விசாரிக்கிறாரு. இதையெல்லாம் அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் ஜானகி. பஸ்ல சோகமா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பழச நினைச்சு பாக்குறாங்க. இவரோட பேர் அஸ்வின். இவரும் ஹீரோயினும் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. காட்டுக்குள்ள போய் இயற்கையான இடங்களை போட்டோ எடுப்பாரு. சோசியல் சர்வீஸும் பண்றாரு. புது புது இடங்களுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இவங்க லவ் பண்றது 2 ஃபேமிலிக்கும் தெரியும். இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்காம லேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு நாள் டீ கடையில உட்காந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் அஸ்வினோட பைக்கை எடுத்துட்டு ஓடி போறான். இதை அஸ்வினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து சொல்றாரு. இவரோட பேர் விவேக். விவேக் சொன்னதும் அஸ்வின் பதறி அடிச்சுட்டு போகாம அங்கேயே உட்காந்துருக்காரு. விவேக் ஹீரோயின் கிட்ட பைக் தொலைஞ்சு போனதுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லாம உட்காந்துருக்கான். ஒரு நாள் நீயும் தொலைஞ்சு போனா இப்படித்தான் உட்காந்துருப்பான்னு நக்கலா சொல்லிட்டு போறாரு. அடுத்து விவேக் போலீஸ் மூலமா பைக்கை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல இறங்குறாங்க. நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. அவர் வெளியே போயிருக்காருன்னு கான்ஸ்டபிளும் சொல்றாரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒரு ஆளை கொலை பண்ணிட்டுதா ஹீரோயின் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லா போலீஸும் அவங்களையே பாக்குறாங்க. இவர் தான் எஸ்ஐ பிரசாந்த். என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இதை பத்தி பேசுவேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு படபடன்னு வருது. ஒரு மாத்திரையை எடுத்து போடுறாங்க. இதையும் எல்லா போலீஸும் கவனிக்கிறாங்க. ஒரு போலீஸ் எஸ்ஐய தனியா கூட்டிட்டு போய் ஹீரோயின் சாப்பிட்ட மாத்திரையை பத்தி பேசுறாரு. இந்த மாத்திரை மன அழுத்தத்துல இருக்கவங்க சாப்பிடக்கூடியது, அதனால இவங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி இருந்தா இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு எஸ்ஐ சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. ஹீரோயின் இன்ஸ்பெக்டரோட ரூம்குள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டர் நார்மலா பேசல, கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா ஹீரோயின் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்ததுனால அப்படி பேசுறாரு. யாரை கொலை பண்ணீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோயின் விவேக்க கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க. விவேக் யாருன்னா அஸ்வினோட ஃப்ரெண்டு தான். ஹீரோயின் அஸ்வின் கூட பழகுறது விவேக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஒரு நாள் ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்தப்ப அதை போட்டோ எடுத்து மிரட்டி இருக்கான். ஒரு கட்டத்துல அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம விவேக்க காட்டுக்குள்ள வர சொல்லிருக்காங்க. அங்க வச்சு அவரை கொலை பண்ணி புதைச்சதா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. எந்த காடுன்னு கேக்குறாரு. பூப்பாற காட்டுக்குள்ள விவேக்க புதைச்சு வச்சதா சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்களுக்கு மனநிலை சரியில்லாம பேசுறதா சொல்றாரு. அதனால இவரும் இதை பெருசா எடுத்துக்கல. அட்ரஸ கொடுத்துட்டு போக சொல்றாரு. இவங்க விவேக்கோட ஐடி கார்டை கொடுத்துட்டு அவனை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்னு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அதனால ரவுண்ட்ஸ்ல இருக்கிற போலீஸ் கிட்ட விவேக்கோட ஐடி கார்டு டீடைல்ஸ் அனுப்பிச்சு விசாரிக்க சொல்றாரு. ஹீரோயின் அட்ரஸை எழுதி கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீடியாக்காரங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே வராரு. தங்களுக்கு தகவல் வந்ததா மீடியாக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க. கொலை செஞ்சது யாரு, ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் விசாரணை போயிட்டு இருக்கு, கன்ஃபார்ம் ஆனதும் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்றாரு. குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க, அப்ப ஏன் லேட் பண்றீங்கன்னு நக்கலா கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு மனநிலை சரியில்லைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உடனே ஹீரோயின் வெளியே வந்து யாருக்கு மனநிலை சரியில்லை, நான் ஒரு டாக்டர்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் ஹீரோயின் சாப்பிட்ற மாத்திரை மனநிலை சரியில்லாதவங்க சாப்பிடக்கூடியதுன்னு சொல்றாரு. உடனே அவங்க அந்த மாத்திரையை மீடியா கிட்ட காமிச்சு இது பிரஷர் மாத்திரைன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க சொன்ன காட்டுக்கு போறாங்க. போலீஸ் மீடியாக்காரங்க எல்லாம் போறத பார்த்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்னமோ ஏதோ நினைச்சு அவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க உடஞ்சு போன கண்ணாடி இருக்கிறத எஸ்ஐ பாக்குறாரு. அந்த கண்ணாடி விவேக்கோடதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. விவேக் தப்பிச்சு போகும்போது நாங்க அவனை பிடிச்சு கொலை பண்ணி புதைச்சோம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ மட்டும் தான் கொலை பண்ணேன்னு சொன்ன, இப்ப நாங்கன்னு சொல்ற, உனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு எஸ்ஐ கேக்குறாரு. அவங்க பதில் சொல்ல முடியாம திணறாங்க. எஸ்ஐ மறுபடியும் அடுத்தடுத்து கேக்குறாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் அடிக்கிறாரு. அப்ப பெரிய பிரச்சனை வெடிக்குது.
இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் விவேக்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததாகவும் வேணா தன்னோட போனை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் இன்ஸ்பெக்டருக்கு 8:30 மணிக்கு போன் பண்ணதா சொல்றாங்க. இத போலீஸ், அந்த ஊர்க்காரங்க, மீடியா எல்லாரும் கேக்குறாங்க. ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்களுக்கு ஃபேக்டரி விஷயமா இன்ஸ்பெக்டர் மேல கோவம் இருக்கு. இதனால இந்த விஷயத்தை எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிய வருது. பிரச்சனை பெருசாகிறத பார்த்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு. ஆனா ஊர்க்காரங்க எல்லாரும் ஜீப்பை எடுக்க விடாம தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியணும், அந்த இடத்த தோண்டி பார்க்கணும், அதுவும் இப்பயே பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ்ஐ வேற வழி இல்லாம டிஎஸ்பிக்கு கால் பண்றாரு. அந்த நேரத்துல எஸ்பி டிஎஸ்பிக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாரு. மீடியாக்காரங்க எல்லாரும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எஸ்பி இதை பார்த்துட்டு டிஎஸ்பிக்கு கால் பண்ணிருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாரும் இருக்கிறதுனால ஃபேக்டரியில நடந்த மாதிரி இங்கேயும் கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எஸ்ஐ சொல்றாரு. இதனால எஸ்பி உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வராரு. நியூஸ்ல ஹீரோயினை பார்த்ததும் அஸ்வினோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. எஸ்பி ஹீரோயின் கிட்ட இங்கதான் புதைச்சிங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எஸ்பி அந்த இடத்த தோண்ட சொல்றாரு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒரு டெட் பாடி கிடைக்குது. இந்த பாடியை பார்த்ததும் இன்ஸ்பெக்டரோட முகம் மாறுது. அவர் அப்படியே ஹீரோயினை முறைச்சு பாக்குறாரு. இறந்து கிடக்கிறது ஹீரோயின் சொன்ன விவேக் கிடையாது, அவர் ஒரு மத போதகரா இருப்பாரு. எஸ்பி எஸ்ஐ கிட்ட இவர் யாருன்னு விசாரிக்க சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல குழிய தோன்றவரு அதே குழியில இன்னொரு டெட் பாடி இருக்குன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மரண பயத்துல இருக்காரு. அந்த பாடியை எடுத்து மேல போடுறாங்க. அந்த பாடியும் விவேக் கிடையாது, ஹீரோயின் லவ் பண்ண அஸ்வின் தான் இறந்து கிடக்குறாரு. இத பார்த்து அஸ்வினோட அப்பாவும் அம்மாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் அஸ்வினை பார்த்ததும் மயங்கி விழுகுறாங்க. போலீஸ் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அடுத்து ஃபாரன்சிக் ஆபீசர் குழியில வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு. அதுல இன்ஸ்பெக்டரோட ஸ்மார்ட் வாட்ச் கிடக்குது. அது இன்ஸ்பெக்டரோட வாட்ச்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த வாட்சை எடுக்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வரும். அதே நம்பர் வாட்ச்லயும் டிஸ்பிளே ஆகுது. அப்படித்தான் இது இன்ஸ்பெக்டரோட வாட்ச்னு கண்டுபிடிக்கிறாங்க. இத ஊர்க்காரங்க, மீடியா எல்லாம் பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஃபாரன்சிக் ஆபீசர் எஸ்பி கிட்ட சொல்றாரு. அஸ்வினோட சட்டையில ஒரு ஷூவோட பிரிண்ட் இருக்கு. அது ஆயில மிதிச்ச மாதிரி அடையாளம் இருக்கு. அதே மாதிரி லெப்ட் சைட் ஷூவோட அடிப்பாகம் டேமேஜா இருக்குதுன்னு, அந்த ஷூவோட சைஸ் 9ன்னு ஃபாரன்சிக் ஆபீசர் எஸ்பி கிட்ட சொல்றாரு. இப்பதான் எஸ்ஐக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் எஸ்ஐ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராரு. அங்க தினேஷ்ங்கிற போலீஸ் பைக்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன பண்றேன்னு எஸ்ஐ கேக்குறாரு. ஒண்ணுமில்ல சார், இன்ஸ்பெக்டரை வீட்டுல டிராப் பண்ண போனேன், அவரோட ஷூ டேமேஜா இருந்திருக்கும் போல, அதனால உருகி உள்ள மாட்டிக்கிருச்சுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்த அவர் எஸ்பி கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல எஸ்பிக்கு மினிஸ்டரோட பிஏ கால் பண்றாரு. இன்ஸ்பெக்டரை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும்னு மினிஸ்டர் சொன்னதா சொல்றாரு. எஸ்பியும் சரின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட போனை நீங்களே வச்சிருங்கன்னு எஸ்பி எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு போய் தடையும் ஏதாவது கிடைக்கலான்னு எஸ்பி தேடி பாக்குறாரு. ஆனா எதுவும் கிடைக்கல. அதனால அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வராங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டரையும் விசாரணை பண்ண கூட்டிட்டு வராங்க. அடுத்த சீன்ல அஸ்வினோட அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சதாகவும் அஸ்வினை ஹீரோயின் லவ் பண்ணதாகவும் எஸ்ஐ எஸ்பி கிட்ட சொல்றாரு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே கொலை நடந்த முத நாள் அவங்க இன்ஸ்பெக்டருக்கு 8:45க்கு கால் பண்ணதா தெரிய வருது. அதே மாதிரி இறந்து போன மத போதகர் போன்ல இருந்து 7 தடவை இன்ஸ்பெக்டருக்கு கால் வந்திருக்கு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா பேசினது இன்ஸ்பெக்டர் கிட்ட தான். எல்லாரோட போன் சிக்னலும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. கடைசியா காணாம போன விவேக்கோட செல்போன் சிக்னலும் இதே இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு எஸ்பி கேக்குறாரு. எஸ்ஐ அமைதியா நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட தன்னோட போனை கேக்குறாரு. அவரும் பயந்துகிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்து எஸ்பி ஹீரோயின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் தான் 2 கொலையும் பண்ணதாவும் நீங்க தான் கொலை பண்ண சொன்னதாவும் சொன்னீங்க, உங்களுக்காக ஏன் அந்த 2 கொலையும் அவர் பண்ணாருன்னு கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்டே கேளுங்கன்னு பதில் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு பெரிய ஆளுங்க நிறைய பேரை தெரியும், போலீஸ் எல்லாரும் இன்ஸ்பெக்டரை காப்பாத்தான் நினைப்பாங்கன்னு சொல்றாரு. எஸ்பி ஹீரோயினை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. ஆனா ஹீரோயின் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. அடுத்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு மாவோயிஸ்டுகள் சில பேர் காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிறதா இன்ஃபார்மர் கிட்ட இருந்து இவருக்கு தகவல் வந்திருக்கு. அதனால காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. அங்க போய் பாக்குறாரு. அங்க யாரும் இல்லாதனால ஜீப் கிட்ட வராரு. அப்ப டைம் பார்க்க வாட்சை பார்த்திருக்காரு. அப்பதான் வாட்ச் காட்டுக்குள்ள விழுந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா இறந்து போன அந்த மத போதகர் யாருன்னு எஸ்பி கேக்குறாரு. அவர் தான் இன்ஃபார்மர்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எந்த வண்டியில போனீங்கன்னு கேக்குறாரு. போலீஸ் ஜீப்ல தான் போனேன்னு அவரும் பதில் சொல்றாரு. எஸ்பி இதை கேட்டுட்டு நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு. ஏன்னா 2 ஜீப்ல ஒன்னு ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்திருக்கு, இன்னொன்னு சர்வீஸ்ல இருந்திருக்குன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் தான் அந்த 2 கொலையும் பண்ணிருக்காருன்னு எஸ்பி நம்புறாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டரோட ஷூ தான். அன்னைக்கு இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு விசாரிக்க போயிருப்பாரு. மத போதகர் கொலை நடந்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வெறும் காலோட வந்ததா அவரோட மனைவி சொல்லியிருப்பாங்க. அதனால இன்ஸ்பெக்டரோட சாக்ஸை எடுத்துட்டு போய் மோப்ப நாய் மூலமா ஷூவை காட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க.
இப்ப அந்த ஷூவை இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்றாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. இப்ப இருக்கிற மினிஸ்டர் அப்ப கட்சியில ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதே இடத்துக்கு கட்சி வேற ஆளை நியமிக்கிறாங்க. அதனால அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு லாரி டிரைவரை வச்சு கொலை பண்ண பிளான் பண்றாரு. அந்த லாரி டிரைவர் வேற யாரும் இல்ல, இப்ப இறந்து போன மத போதகர் தான். அவங்க சொன்ன ஆளை லாரி ஏற்றி கொள்றாரு. கூட வந்த அவரோட கர்ப்பிணி மனைவி இறந்து போறாங்க. இதை ஒரு ஆள் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் மத போதகர் லாரி ஏற்றி கொண்ட விஷயத்த சொல்றாரு. சாட்சி சொல்ல வந்தவனே கொலகாரன்னு சொல்லி ஜெயில போறாரு. இதுக்கு மினிஸ்டரும் உடந்தையா இருந்திருக்காரு. அப்ப மத போதகரோட மனைவி கர்ப்பமா இருந்திருக்காங்க. ஆனா குழந்தை வயிற்றிலே இறந்து போயிருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் கர்ப்பமா இருந்திருக்காங்க. இவருக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகி அதுக்கப்புறம் தான் மத போதகரா மாறி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரோட வீட்டுக்கு பிரார்த்தனை பண்ண போயிருக்காரு. அது யாரோட வீடுனா சாட்சி சொன்னவரோட வீடுதான். ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி மனநிலை சரியில்லாம இருந்திருக்காரு. அவரை பார்த்ததும் மறுபடியும் மத போதகருக்கு குற்ற உணர்ச்சி வருது. அதனால உண்மையை ஒத்துக்கிட்டு கோர்ட்ல சரணடைய முடிவு செய்யறாரு. இந்த விஷயத்த அவர் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா அவர் ஒத்துக்கல. வேற வழி இல்லாம ஷூ லேச கலட்டி அந்த கயிறை வச்சு அவரோட கழுத்து நெரிச்சு கொலை பண்றாரு. அந்த நேரத்துல அங்க இருந்த அஸ்வின் இதை பாத்துறாரு. இன்ஸ்பெக்டர் அஸ்வினை துரத்தி பிடிச்சு அவரையும் கழுத்து நெரிச்சு கொலை பண்றாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் எஸ்பி கிட்ட சொல்றாரு. நீ தான் கொலை பண்ணிருக்க, அப்ப ஏன் அதே இடத்த தோண்ட சொன்னேன்னு எஸ்பி கேக்குறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் கொலை பண்ணி புதைச்சது இந்த காட்டுக்குள்ள கிடையாது, 2 கிலோமீட்டர் தள்ளி வேற இடத்துல தான் புதைச்சேன்னு சொல்றாரு. ஹீரோயின் தான் பக்காவா பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டரை மாட்டி விட்டுருக்காங்கன்னு எஸ்பிக்கு புரியுது. மினிஸ்டர் எஸ்பிக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டரோட கொலைகளுக்கு பின்னாடி மினிஸ்டர் இருக்காருன்னு எஸ்பிக்கு தெரியும். ஆனா எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறாரு. அஸ்வினோட டெட் பாடி கூட ஒரு மத போதரோட பாடி கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே மினிஸ்டர் டென்ஷன் ஆகிறாரு. இன்ஸ்பெக்டரை இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு மினிஸ்டர் சொல்றாரு. அடுத்து எஸ்பி ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாரு. எஸ்பிக்கு என்ன டவுட்னா, இன்ஸ்பெக்டர் 2 பேரை கொலை பண்ணி புதைச்சது ஹீரோயினுக்கு எப்படி தெரிஞ்சது? அதே மாதிரி விவேக்கோட டெட் பாடி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வாயிலிருந்தே வர வைக்கணும்னு எஸ்பி போட்டு வாங்குறாரு. இன்ஸ்பெக்டர் இந்த கொலையை பண்ணல, மாவோயிஸ்டுகள் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு மினிஸ்டர் இந்த கேஸை திருப்பி விட்டுருவாரு. அதே மாதிரி விவேக்கோட டெட் பாடி கிடைச்சதுன்னா நீ தான் கில்லர்னு இந்த கேஸை மாத்திருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் எஸ்பி கிட்ட நியூஸை பார்க்க சொல்றாரு. பார்த்தா விவேக் உயிரோடு நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. தன்னை யாரும் கொலை பண்ணலன்னு விவேக் சொல்றாரு. இனிமேல ஹீரோயினை எந்த கேஸ்லயும் மாட்டி விட முடியாது. அடுத்த சீன்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர் போய் நிலைமை கை மீறி போயிடுச்சு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போனை கொடுக்கறாரு. இவரும் மினிஸ்டரோட பிஏவுக்கு கால் பண்றாரு. ஏன் போன் பண்ணனு அவர் திட்டுறாரு. மீடியாக்காரங்கெல்லாம் இந்த கேஸை உன்னிப்பா பாத்துட்டு இருக்காங்க, நீ போன் எல்லாம் பண்ண வேணாம், மினிஸ்டர் வந்ததும் அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில மீடியாக்காரங்கெல்லாம் பரபரப்பா வராங்க. இன்ஸ்பெக்டர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா எஸ்பி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் தன்னோட பேர் கெட்டு போனதுனால மன அழுத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கும் மத போதகருக்கும் முன் விரோதம் இருந்திருக்கு, இதனால அவரை கொலை பண்ணிருக்காரு. அந்த கொலையை பார்த்த அஸ்வினியும் கொலை பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயினை ரிலீஸ் பண்றாங்க. மீடியாக்காரங்க இத பத்தி கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவும் சொல்லாம கார்ல ஏறி போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறாங்க. அஸ்வின் சாகிறதுக்கு முத நாள் அந்த காட்டுக்குள்ள போட்டோ எடுக்க போயிருக்காரு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா அஸ்வினோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. மறுநாள் காலையில ஹீரோயின் விவேக்க கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்கு போய் தேடி பாக்குறாங்க. அங்க அஸ்வினோட உடஞ்ச கண்ணாடிய பாக்குறாங்க. அதே நேரத்துல அங்க இன்ஸ்பெக்டரோட சட்டையில் இருந்த நேம் போர்டு கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி குழி தோண்டி மூடி இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை தோண்டி பார்த்தப்ப அஸ்வின் இறந்து கிடந்திருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் எஸ்பியை பார்க்க போறாங்க. நியூஸ்ல சொன்ன விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுக்க சொல்றாரு. ஹீரோயின் வெளியே வர்றப்ப எஸ்ஐ ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு. இன்ஸ்பெக்டரோட போன் டீடைல்ஸை செக் பண்ணப்ப கொலை நடந்த அடுத்த நாளும் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. எதுக்குன்னா அங்க இருக்கிற தடயத்தை அழிக்கத்தான் போயிருக்காரு. அப்படி இருக்கப்ப ஹீரோயினுக்கு மட்டும் எப்படி அந்த கண்ணாடி கிடைச்சது? அது மட்டும் இல்லாம அஸ்வின் கண்ணாடியே போட மாட்டாருன்னு சொல்றாரு. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் இன்ஸ்பெக்டர் தான் பதில் சொல்லணும். ஆனா அவர் இப்ப உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. கார்ல போறப்ப உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அஸ்வினோட கண்ணாடி எதுவும் கிடைச்சிருக்காது. அஸ்வினோட வீடியோ கேமரா மட்டும் கிடைக்கும். அதுல இன்ஸ்பெக்டர் கொலை பண்றத அஸ்வின் வீடியோ எடுத்திருப்பாரு. 2 பேரும் அஸ்வினை தேடி போகும்போது அங்க குழி தோண்டி மூடி இருக்கிறத பாக்குறாங்க. அதை தோண்டி பார்த்தப்ப அஸ்வின் இறந்து கிடக்காது. அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தான் அஸ்வினையும் கொலை பண்ணிருக்காருன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண போறாங்க. விவேக் உடனே தடுத்து வேற மாதிரி பிளான் பண்றாரு. இன்ஸ்பெக்டரை ஃபாலோ பண்ணி போய் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள இருந்து வாட்சை எடுத்துட்டு வராங்க. மத போதகரையும் அஸ்வினையும் வேற இடத்துல புதைக்கிறாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரோட ஸ்மார்ட் வாட்சை போடுறாங்க. பக்கத்துல ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அஸ்வின் இறந்த இடம்னு நம்ப வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எஸ்பி விசாரிக்கும் போதே ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க.
எஸ்பியை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரையும் சமாளிக்கணும், அதே நேரத்துல ஹீரோயினுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. உடனே மினிஸ்டருக்கு போன் பண்ணி ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஐபி இன்வால்வ் ஆயிருக்குதா சொல்றாரு. அவர் மினிஸ்டர் தான் எஸ்பிக்கு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாத மாதிரியே பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் வாயை திறந்தா அந்த விஐபிக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்றாரு. உடனே மினிஸ்டர் இன்ஸ்பெக்டரோட கதையை முடிக்க சொல்றாரு. இதைத்தான் எஸ்பியும் எதிர்பார்த்தாரு. அதே மாதிரி ஹீரோயின் எஸ்பி கிட்ட கேட்ட விஷயமும் இதுதான். அதனால இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணதே எஸ்பி தான். இதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாதுன்னு எஸ்ஐ எஸ்பி கிட்ட வந்து சொல்றாரு. எஸ்பி அவரை தனியா கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டரோட கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சு, ரொம்ப யோசிக்க வேணாம்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல மினிஸ்டர் முன்னாடி ஹீரோயின் உட்கார்ந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் கை கூலி தான், ஆனா அவரை தூண்டி விட்டது மினிஸ்டர் தான், அதனால இவரையும் விட மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க.